மீனா அவங்க அப்பாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு ஃபோன் வந்ததுனால பாண்டியன் இருந்துகிட்டு செந்தில் நீ மீனாவை கூட்டிட்டு ஹாஸ்பிட்டல் கிளம்பு நாங்க பின்னாடியே வந்துடுறோம்னு சொன்னதுனால செந்திலும் மீனாவும் ஹாஸ்பிட்டல் ரீச் ஆயிடுறாங்க. மீனா அவங்க அம்மா ரூம்க்கு வெளியில நின்று அழுதுட்டு இருக்கும் போது மீனா போயிட்டு அம்மா என்னாச்சுமா அப்பாவுக்கு நல்லா தானம்மா இருந்தாரு எப்படிமா திடீர்னு இப்படி ஒரு நிலைமைக்கு வந்தாரு. செந்தில் இருந்துகிட்டு ரெண்டு பேருமே ஃபர்ஸ்ட் அழாதீங்க மாமாக்கு ஒண்ணும் இல்லை எல்லாமே சரியா போயிடும். இங்க பாரு மீனா நீ ஃபர்ஸ்ட் அழுவதை நிறுத்து அத்தைக்கு ஆறுதல் சொல்லு அப்பதான் அவங்களும் தைரியமா இருப்பாங்க. மாமாக்கு ஒன்றும் இல்லை மீனா அவங்க நல்லா தான் இருப்பாங்க. இங்க பாரு டாக்டரும் வந்துட்டு எல்லாமே சரியா போயிடுன்னு சொல்ல போறாங்களா இல்லையான்னு மட்டும் பாரு. மீனா அவங்க அம்மா இருந்துகிட்டு அப்பாவுக்கு வந்து ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க எனக்கு அதுதான் பயமா இருக்கு என்ன பண்றதுனே தெரியல என்கிட்ட காசும் இல்லை அப்படின்னு சொன்ன உடனே செந்தில் இருந்துகிட்டு எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேங்க அத்தை நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. மீனா அவங்க அப்பாவுக்கும் ஆப்ரேஷன் வந்து நல்லபடியா முடிச்சிடறாங்க. பாண்டியன் குடும்பத்துல இருந்து எல்லாருமே வந்து மீனா அவங்க அப்பாவை பார்க்க வந்துடுறாங்க. மீனா அவங்க அப்பா வந்து பாண்டியனை பார்த்தோன்னே திரும்பிக்கிறாங்க. உடனே மீனா அவங்க அம்மா இருந்துகிட்டு இங்க பாருங்க இந்த ஆபரேஷனுக்கே மாப்பிள்ள தான் வந்து காசை கொடுத்தாரு அப்படின்னு சொன்ன உடனே மீனா அவங்க அப்பாவுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. மீனா அவங்க அப்பா வந்து பாண்டியன் கையை பிடிச்சிட்டு நான் இத்தனை நாளா உங்களை தப்பா நினைச்சிட்டேன் போல மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்றாங்க. பாண்டியன் இருந்துகிட்டு ஐயோ இப்பெல்லாம் எதுக்குங்க மன்னிப்பு கேட்டுட்டு இருக்கிறீங்க உங்களுக்கே உடம்பு சரியில்லை நீங்க ஃபர்ஸ்ட் உடம்ப கவனிங்க எதுவா இருந்தாலும் அப்புறம் பாத்துக்கலாம் அப்படின்றாங்க. சுகன்யா வந்து பழனி கிட்ட இங்க பாருங்க உங்க வீட்டுல எல்லாருமே நான் வந்த நேரம் சரியில்லைன்னு தான் சொல்ல போறாங்க. ஏன்னா மீனாக்கு அவங்க அப்பாவுக்கு உடம்பு சரியில்லாத போயிடுச்சு இல்ல அதுக்கு நான் தான் காரணம் சொல்றாங்களா இல்லையான்னு மட்டும் பாருங்க. பழனி இருந்துகிட்டு ஐயோ அவங்க அப்படிப்பட்ட கேரக்டர்லாம் இல்ல சுகன்யா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேத்துக்குமே வாக்குவாதம் வருது. அந்த டைம்ல பழனி வந்து சுகன்யாவை கை ஓங்குறாங்க. நாளைக்கு என்ன நடக்க போகுதுங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.